திவ்யா, கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக கரூர் மற்றும் நாமக்கல் காவல் நிலையங்களில் அந்த முதல் தகவல் அறிக்கை வெளியாகி இருக்கிறது. அந்த எஃப்ஐஆரில் உள்ள அம்சங்கள் என்னென்ன என்பது குறித்து நாம் பார்க்கலாம். கரூரில் தாவேக தலைவர் நடிகர் விஜயின் அந்த பேருந்து வருவது, அந்த ரூட், அந்த வழிப்பாதையே மாற்றப்பட்டது என்றும், முனியப்பன் ஜங்ஷன் சந்திப்பில் இருந்து அது தவறான மாற்றுப்பாதையில் வந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக இருந்தது என்றும், மேலும் அந்த வேலுசாமிபுரம் பகுதியில் மரக்கிளைகள் முறிந்து விழுந்தது, திடீரென ஜெனரேட்டர் ஆஃப் ஆனதால் மின்தடை ஏற்பட்டது, அதன் பின்னர் முக்கிய கடைகளில், சிறிய கடைகளில் இருந்த அந்த கூரைகள் சரிந்து விழுந்தது ஆகியவற்றால் அந்த குறிப்பிட்ட பகுதியில் நெரிசல் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது என்று கரூர் காவல் நிலைய, நகர காவல் நிலைய ஆய்வாளர் மணிவண்ணன் அவர் அளித்த புகாரின் கீழ் தான் அந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக கரூர் காவல் நிலையத்தில் போடப்பட்டுள்ள அந்த முதல் தகவல் அறிக்கையில் அவருக்கு மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை காவல்துறை அனுமதி வழங்கப்பட்டிருந்ததும், குறிப்பிட்ட நேரத்தில் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என நிபந்தனைகள் விதிக்கப்பட்ட போதும் தாமதமாகவே வந்தார்கள் என்றும், திட்டமிட்டே அந்த பகுதிக்கு 4 மணி நேரமாக தாமதமாக வந்ததால் பல மணி நேரங்களாக அங்கு காத்திருந்த பொதுமக்கள் போதுமான தண்ணீர் இல்லாமலும் மருத்துவ வசதி இல்லாமலும் அதிக கூட்டம் காரணமாக ஏற்பட்ட நெரிசல், இதனால் மக்களின் உடல்நிலை மிகுந்த சோர்வு ஏற்பட்டு அதன் காரணமாக அதிக அளவில் ஒருவரின் மேல் ஒருவர் மிதித்துக் கொண்டு சென்றதாலும், நெருக்கி கீழே தள்ளியதாலும் 11 அப்பாவி மக்கள் உயிரிழந்தார்கள் என்றும், ஒரே இடத்தில் 11 உடல்கள் கிடந்தன என்றும் அந்த காவல் நிலைய ஆய்வாளர் மணிவண்ணன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த கரூர் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அசல் தகவல் அறிக்கையை குற்றவியல் நீதித்துறை நடுவர் அந்த கரூர் நீதிமன்ற குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அனுப்பியும் அது தொடர்பான நகல்கள் ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்றும், விஜய் கரூர் செல்வதற்கு போதிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தாவேக நிர்வாகிகளால் அளிக்கப்பட்ட மனுக்கள் தொடர்பாகவும் இந்த எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பிட்ட பாதையில் குறிப்பிட்ட நேரத்தில் தான் இந்த வேலுசாமிபுரத்தில் பேசுவதற்கு அனுமதி கோரினார்கள். ஆனால் 4 மணி நேரம் தாமதமானதால் அங்கு காத்திருந்த பொதுமக்கள் களைப்பு, உடல் சோர்வு மற்றும் நெரிசல், திடீரென ஏற்பட்ட அந்த மின் தடை, இது தவிர அவர்கள் ஒதுங்கி இருந்த கடைகளின் கூரைகள் திடீரென சரிந்து விழுந்தது ஆகியவற்றால் அந்த உயிரிழப்பு ஏற்பட்டது என்றும், ஒரே பகுதியில் வேலுசாமிபுரத்தில் உள்ள ஒரு பகுதியில் மட்டுமே இந்த நெரிசல் அதிக அளவில் இருந்ததால் அந்த பகுதியிலேயே 11 பேர் மயங்கிய நிலையில் உடல்கள் கடந்தன என்றும் அவர் நேரில் பார்த்ததாக அந்த கரூர் நகர காவல் நிலைய ஆய்வாளர் கூறியிருக்கிறார். மேலும் கரூர் எஃப்ஐஆரில் விஜயின் தாமதமே கூட்ட நெரிசலுக்கு காரணம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிக கூட்டத்தை காட்டி அவரது கட்சியின் வலிமையை மக்கள் மத்தியில் பிரதிபலிப்பதற்காகவே இந்த கூட்ட நெரிசலை அதிகமாக காண்பிப்பதற்காக தாமதமாக வந்து அந்த இடத்தில் வேலுசாமிபுரத்தில் அந்த ரோட் ஷோ நடத்தப்பட்டது என்றும் அந்த எஃப்ஐஆரில் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த எஃப்ஐஆரில் மக்களிடம் கூடுதல் எதிர்பார்ப்பையும் அதிகமான மக்களையும் திரட்டி அந்த செல்வாக்கை காமிக்க வேண்டும் என்று அந்த கரூர் மாவட்ட தாவேக நிர்வாகிகள் நினைத்ததன் காரணமாகவே இத்தகைய ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டது என்றும் அந்த எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காவல்துறை அளித்த நிபந்தனைகளை மீறி ரோட் ஷோ நடத்தியதாலும், அந்த முனியப்பன் கோயில் ஜங்ஷனில் இருந்து தவறான பாதையில் பரப்புரை வாகனம் இயக்கப்பட்டதன் காரணமாகவும் பலருக்கு காயம் ஏற்பட்டு அவர்கள் மயங்கி விழுந்து உயிரிழக்க நேரிட்டது என்றும், உயிர் சேதம் ஏற்படக்கூடும் என்று பலமுறை தாவேக நிர்வாகிகளிடம் நாங்கள் எச்சரித்தும் அதை அவர்கள் பொருட்படுத்தவில்லை என்பதால் தான் மாவட்ட செயலாளர் மதிவழகன் மற்றும் துணை பொதுச் செயலாளர் சிட்டி நிர்மல்குமார் ஆகியோர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றும், கூட்ட நெரிசலில் மிதிபட்டுத்தான் 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் தகவல் அறிக்கையில் காவல்துறை ஆய்வாளர் மணிவண்ணன் அளித்த அந்த வாக்குமூலத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.